திருச்சிற்றம்பலம். திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, எதற்கு நமக்குள்ள அந்த சிவபக்தி வந்தது, யாருக்கு வரும், எப்படி போகும், பல்வேறான கேள்விகள் இயல்பான மனசுக்குள்ள எழும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இன்னொருத்தரை பார்த்துட்டு அவரை மாதிரியே நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அனுபவங்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாதிரி எல்லாம் இருக்க போவதில்லை. ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படிங்கிறது இன்னொரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இன்னொன்னு, மிகப்பெரிய கஷ்டத்தை எல்லாம் மனிதர்கள் சந்திப்பார்கள், மாற்றுக்கருத்தே இல்லை. நம்ம குருமார்களும் முன்னோர்களும் நமக்கு சொல்வது, பூர்வ ஜென்ம அந்த கர்மாவின் காரணமாக இன்றைய பொழுதுல நம்ம இவ்வளவு வேதனைகளே கஷ்டத்தை அனுபவிக்கின்றோம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. நம்ம இருந்தாலும் மனசு ஏத்துக்காது. ஏன்னா அந்த சிவத்தை வழிபடுறோம், எல்லாத்தையும் படைச்ச அந்த பேராற்றல் நமக்கு ஏன் ஒரு விடிவு காலத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு ஒரு ஏக்கம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவன் இட்டது, மாற்றுக்கருத்து இல்லை. இந்த கர்மத்தை அனுபவிப்பதற்காக ஒரு உடலை தேர்வு செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னா அதுலயும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த உலகத்திற்கு ஏன் அனுப்பினார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை அனுபவிக்க மட்டுமா, இந்த கஷ்டத்தை அனுபவிக்க மட்டுமா அப்படின்னு கேட்டேன். அது மட்டும் அல்ல, மனதார அந்த ஆற்றலை உணர்ந்து, எந்த ஆற்றலை, பேராற்றலை உணர்ந்து, ஆணவ மலத்திலிருந்து படிப்படியாக விலகி உண்மையை உணர்ந்து கொண்டு, எப்படி உண்மையை உணர்ந்து கொண்டு, பேராற்றலை உணர்ந்து கொண்டு அவரை சரணடையும் பொருட்டு. அப்ப அவர் சுயநலக்காரரா அப்படின்னு வரும். அப்படி கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பூமி அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த கிரகம் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் பார்த்தா இந்த சூரிய மண்டலம் அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயமா தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரங்கள் அப்படியே அண்டம், பேரண்டம், பால்வழி அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படின்ட்டு நம்ம போறோம். அந்த நீட்சி மனித கண்ணுக்கு எட்டியவாறு அல்லது தொலைநோக்கிக்கு எட்டியவாறு கூட இன்னும் முழுமையாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை ஒரு ஆற்றல் சிருஷ்டித்திருக்கிறது. அப்படிங்கும் போது அந்த பேராற்றல் அப்படிங்கிறது எங்கோ இருந்து நம்மை இயக்கவில்லை, நம்முள் இருந்துதான் இயக்குகிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு, அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம மீண்டு வர முடியுமா, முடியாதானா? முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது நமக்கு ஒரு வினை அது நடந்தாக வேண்டும், நடக்கும், இல்லை என்று இல்லை. ஆனா சொல்லுவோம் இல்லையா, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டு வர மாட்டாரா அப்படின்னா, அதற்காக அவ்வாற்றல் நம்முடன் இல்லை என்பது பொருள் அல்ல. நமக்குள் தான் அவ்வாற்றல் இருக்கிறது. அதை உணர்ந்து நம்ம கேட்கின்ற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உள்ளார அனுபவித்து, அல்லது அப்படியே சில பேர் வந்துட்டு கண்ணீர் மல்கி ஐயனே அப்படின்ட்டு உருகி கதறுவாங்க இல்லையா. அப்ப அந்த உள்ளார்ந்த அன்பு, எப்படி இறைவன் மீது வைத்த உள்ளார்ந்த அன்பு, யாரை பார்த்தால் கண்ணீர் வரும்? நல்லா தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. சம்பந்தம் இல்லாதவர்களை பார்த்து நம் குறையை சொன்னால் கண்ணீர் எல்லாம் வராது. நமக்கு உண்மையாக தோன்றும், இன்னாரிடம் இதை சொன்னால் நம் மனபாரம் குறையும் அப்படின்னு இருக்கும் போது அன்னாரிடம் மட்டுமே நாம் பேசுவோம். அப்ப அப்படிப்பட்டவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் அந்த உரிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப சிவத்திடம் நாம் அழுகின்றோம் அப்படிங்கும் போது, அந்த பேராற்றலை நினைத்து நாம் அழுகின்றோம், அதனிடம் நாம் குறையை சொல்லி அழுகின்றோம் அப்படின்னா அது எவ்வளவு உரிமையான ஒரு விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த உரிமை உண்டாகின்ற இடத்திலே அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அருகாமையிலே இருக்கும். அதையெல்லாம் கண்ணில் காண்பிப்பார். அப்ப அதை தேர்ந்தெடுத்து நாம் முன்னேற வேண்டும். இல்லை என்று அதை ஒதுக்கிவிட்டால் இறைவன் வாய்ப்பை தான் கொடுப்பார். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவா இந்த சிவத்தின் மீது பக்தி வந்துவிட்டால் நம்முடைய சைவ சமயத்திலே திருநீர் பூசுவது, உருத்ராட்சம் அணிவது, சிவமந்திரம் சொல்வது, இதையெல்லாம் வந்துட்டு பழகி கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்துல அந்த சிவபக்தியோட மேன்மையை அறிந்து கொண்டு அதிலே ஈடுபடுபவர்கள் அப்படிங்கிறவங்க
கண்டிப்பா அதனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்திருப்பார்கள். குருமுகமாக தீட்சை பெற்றவர்கள் குருவின் வழிகாட்டுதலின்படி விபூதி அணிதலிருந்து ருத்ராட்சம் அணிவதிலிருந்து அனைத்தையும் கடைபிடித்து வருவார்கள். அப்ப இந்த ருத்ராட்சமும் சிவ சின்னங்களாகிய திருநீரு இதெல்லாம் அணிந்தால்தான் சிவபக்தியானா அப்படி மட்டும் நினைத்து விட வேண்டாம். இன்னும் சொல்ல போனா இந்த ருத்ராட்சத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, திருநீருக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு ஏதும் இல்லை என்ற பொழுதிலும் கூட இதற்கு இணையான ஒரு விஷயம் இருக்கும் என்றால் தூய்மையான அந்த உள்ளத்திலே எழுகின்ற அன்பு, ஈசன் மீது எழுகின்ற அன்பு, அந்த சிவத்தின் மீது உண்டாகின்ற அன்பு இதற்கெல்லாம் ஈடான ஒன்று. அப்ப அந்த அன்பு அவ்விடத்திலே பெருகி இருக்கிறது அப்படிங்கும் போது நமக்கு விபூதி பூசவும் தோணாது, ருத்ராட்சம் அணியவும் தோணாது. ஏன்னா எல்லை கடந்த அன்பினால் இறைவன் வயப்பட்டு கிடைக்கும் போது அவருக்கு எதுவுமே பெரிதாக தோன்றாது அந்த இன்பத்திற்கு நிகராக. அப்ப இதையெல்லாம் தாண்டி போய் விடுகின்றார். இந்த சிவானுபவம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஆரம்பத்திலே கிடைத்துவிடும், குழந்தைகளாக இருக்கும் போது கிடைத்துவிடும், வளரும் போது அந்த பிரயாணத்திலே கிடைத்துவிடும். அப்படி இல்லை என்றால் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வாய்ப்பை இறைவன் கொடுக்கின்றார், அவரவர் வினைகளுக்கு ஏற்றார் போல. நாம் அதை பயன்படுத்திக் கொள்கின்றோமா அப்படிங்கிறது தான் இவ்விடத்திலே பெரிய கேள்வி. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த வாழ்க்கையில எல்லாமே உண்மை அப்படின்னு நினைச்சு நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். ஒரு இடத்துல ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இது உண்மை அல்ல, இது நிரந்தரம் அல்ல என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அப்ப எதுதான் இவ்விடத்திலே நிரந்தரம்? இந்த உடல் நிரந்தரமா? கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உடம்பு இப்ப கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிறந்தப்ப இருந்த உடம்பு இப்ப கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அது நிரந்தரமா? கிடையாது. நம்முடன் பிறந்த பிறப்புகள் நிரந்தரமா? கிடையாது. நம்முடன் பழகுபவர்கள் அந்த நிரந்தரமா? கிடையாது. நாம் கட்டிய வீடு நிரந்தரமா? கிடையாது. நாம் சம்பாதித்த பொருள் நிரந்தரமா? கிடையாது. என்றோ ஒருவன் ஒரு நாளை அனுபவித்ததை இன்று நாம் அனுபவிக்கின்றோம் அந்த பொருள் வாயிலாக. இது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ளாது. இது எனது அப்படிங்கிற அந்த பிடிவாதம் மனதை இதை ஏற்றுக்கொள்ள செய்வது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல நிலையானது அப்படின்னு ஒண்ணு எப்படி இல்லையோ அதே போல் உரிமையானவர்கள் அப்படின்னும் கிடையாது. நாமமாக நினைத்துக் கொள்கின்றோம் எல்லாத்து மீதும் எனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்ட்டு. எல்லோரும் எனக்காக வருவார்கள் அழுவார்கள் அப்படிங்கிறத நம்ம தான் நினைச்சுக்கின்றோம். நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா இந்த உலகமே இந்த ஊரே திரண்டு வரும் செய்யும் காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த சனத்திலே இந்த உடலுக்கு வேறு பெயர் வைத்து தூக்கு என்று விடுவார்கள். அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லையிலே நின்றுவிடும். பிறந்த பிறப்புகள், உடன் பிறப்புகள், தான் பெற்றது, தன்னை பெற்றது எல்லாமே ஒரு கட்டத்துல ஒரு இடத்தில் சென்று நின்றுவிடும். அதற்கு மேல் உடன் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்கள் அவ்வுடலின் மீது கொன்ற பற்று அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அதை விடுத்து உங்களுடன் அல்லது நம்முடன் பயணிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க போவதில்லை. இது உலக நியதி. என்னதான் மறுத்தாலும் இது உலக நியதி. ஒரு இடத்திலே எல்லாம் விட்டு இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து நின்று கதறி கொண்டிருக்கும் போதும் கூட அவ்விடத்திலே சர்வவியாபியாக நிறைந்திருக்கின்ற அந்த சிவம் அது ஒன்று மட்டுமே நமக்கு துணையாக இருந்து நீ செய்த வினைகளை உமக்கு காண்பித்து, என்ன செய்ய தவறினாயோ அதையும் காண்பித்து, உனக்கான இன்னொரு பிறப்பு வேண்டும் என்றால் அதற்காக காத்திருந்து அவ்வுடலை அடையும் மட்டும் உமக்கு துணையாக இருப்பது அந்த சிவம் மட்டுமே. அந்த சிவத்திற்கு ஈடு இணை கிடையாது. நீ வேண்டாம் என்றாலும் நீ வேண்டும் என்றாலும் உனக்காக இருக்கின்ற ஒரே பேராற்றல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சிவம் மட்டும்தான். நீ வெறுத்தாலும் சரி, நீ விரும்பினாலும் சரி, நீ விரும்பாவிட்டாலும் சரி, உனக்காக இருக்கின்ற ஒரே பேராற்றல் அப்படிங்கிறது சிவம் மட்டும்தான். ஏன்னா அனைவருக்கும் அந்த சிவத்தின் பால் ஈர்ப்பு ஏற்படுவது இல்லை. அதுவே நமக்கு பெரிய சந்தேகமாக இருக்கும். இறைவன் அவர்தான் அப்படிங்கும் போது அப்ப அந்த இறைவனை நோக்கிய பயணத்தில் அனைவரும் ஈடுபட்டு இருக்க வேண்டுமே அப்படின்ட்டு கண்டிப்பாக உண்மைதான். அவரவர் உணர்ந்த உணர்வுகளின் அடிப்படையிலே அவரவர் இறைவனின் திருநாமத்தை சொல்லிக் கொள்கிறார்கள். அவரவர் கண்ட காட்சியின் அடிப்படையிலே இதுதான் உண்மை என்பதை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மை எது என்று யாரும் இன்று வரை கண்டதில்லை, கண்டவர் சொன்னதில்லை.
அப்ப எதன் அடிப்படையிலே நாம் இறைவனை தேடுவதுன்னா, சுய தேடல் ஒன்று மட்டுமே இறைவனை தேடுவதற்கான பூரண வழி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குருமார்கள் வழிகாட்டுவார்கள், அவர்கள் உணர்ந்த வழியை காட்டுவார்கள். அந்த வழியிலே நமக்கு இறை தரிசனம் கிடைக்குமா என்றால் அது இறைவன் செயல். அனைவருக்குமே கிடைத்து விடுகிறதா? கிடையாது. அவரவர் அனுபவத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலே அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றாறு போல அவரவர்களுக்கு அந்த அனுபவம் அப்படிங்கிறது வாய்க்கப் பெறுகிறது. குருமார்கள் வழிகாட்டுவார்கள், தொட்டு வழிகாட்டுவார்கள். ஆனால் இறையாற்றல் என்பது நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை தூய்மையாக்கி நீங்கள் சுத்தமான பிறகு, நீங்கள் அன்பு வயப்பட்ட பிறகுதான் அந்த இறையாற்றல் அப்படிங்கிறது உங்களுக்குள் அந்த தரிசனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னோர்கள் சொன்னது. அப்ப குரு என்னதான் வழிகாட்டினாலும் நீ அதற்கு தயாராக இருந்திருக்க வேண்டும், நீ அதற்கு பக்குவப்பட்டவனாக மாறி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அவ்விடத்தில் தான் நம்முடைய நிலைத்தன்மை அப்படிங்கிறது சோதிக்கப்பட வேண்டியதாகிறது. எவ்வளவுதான் விரதம் இருந்தாலும், எவ்வளவுதான் நோன்பு இருந்தாலும், உன் மனதிலே அன்பு இல்லை என்ற பட்சத்திலே எல்லளவும் சாத்தியமில்லை. இறைவனை உணர்வது எல்லளவும் சாத்தியமில்லை. அவ்வாறு இருக்கையில இறைவனை தேடுவது அவசியமா அப்படின்னா, இறை தேடுதலை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. இன்று எனது தெய்வம் உயர்ந்தது, உனது தெய்வம் உயர்ந்தது, ஏலம் போட்டு கூப்பிடுகின்ற நிலைமைக்கல்லவா வந்து விட்டார்கள். இறையாற்றல் என்பது என்ன என்று தெரியாததனால் விளைகின்ற விளைவு அது. அமர்ந்த இடத்திலே இறைவனை நம்மால் உணர முடிகிறது என்றால் அந்த ஆனந்தம் தான் பெரிதே தவிர, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பை இறைவன் நல்குகிறார், அவ்வாய்ப்பிலே அவர் உணர்ந்து கொள்ளலாமே தவிர, இறைவன் ஒருவன் என்பதை எப்பொழுது ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுது அவன் பேசாதவன் ஆகி விடுகின்றான். காரணம், இத்தனை நாமங்களை சொல்லி அழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை அந்த வார்த்தையை அவ்வாற்றலாக நான் உருவகப்படுத்தி விட்டால் அந்த வார்த்தையே மந்திரமாகும் என்ற சூட்சமத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு எல்லாம் தவிடுபொடியாகி விடுகிறது. சாதாரணமாக சமயத்தை பின்பற்றுவது வேறு, இறைவனை உணர்வதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் என்பது வேறு. நாம் எந்த இடத்திலே நிற்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ரொம்ப அழகானது. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான விஷயம். யோசிச்சு பாருங்க, அந்த மனித படைப்பு அப்படிங்கிறது வந்ததிலிருந்து இன்று வரை அனைவரும் ஒரே பாதையில் பயணித்து இறைவனை உணர்ந்திருக்கிறார்களா அப்படின்னு? எல்லாரும் உணர்ந்தது ஒரு மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னு? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஒரு மனிதன் இறையாற்றலை உணர்ந்து கொள்கின்றான் என்றால் அவன் உணர்வு இன்னொருவனுக்கு பரிமாறப்படாது. நான் அல்லது அடியேன் எப்படி உணர்கிறேன் என்பது அடியேனை பொறுத்தது. அந்த அனுபவம் அடியேனுக்காகனது மட்டும்தான். அடியேனை போலவே இன்னொருவர் அதை உணர்ந்திருக்கிறார் அப்படின்னா அதை எல்லளவும் நம்மால் ஒப்புக்கொள்ள இயலாது. காரணம், இந்த உணர்வுகளும் அந்த உணர்வுகளும் எதை வைத்து எடை போட முடியும்? குருமார்கள் வழிகாட்டுகிறார்கள், அந்த அனுபவம் அப்படின்னா அந்த அனுபவம் குருமார்களுக்கானது. இவ்வழியே செல், வழி கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த வழியில் நீ உணர்கின்ற உணர்வு அப்படிங்கிறது உன்னது, அது உனக்கானது மட்டும்தான். அந்த உணர்வை நீ குருமார்களிடம் எடுத்து சொன்னாலும் இவன் உணர்ந்து விட்டான் என்பதை தெரிந்து கொள்வார்களே தவிர இந்த அளவில் அவன் உணர்ந்திருப்பான் என்பது குருமார்களும் அறியாத ஒரு ரகசியமே. ஏன்னா இறையாற்றல் அவ்வளவு பரந்து விரிந்தது. இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் பறந்து விரிந்து கிடக்கின்ற பேராற்றல், சர்வவியாபியாக அனைத்து இடத்திலும் பறந்து விரிந்து கிடக்கின்ற அந்த பேராற்றலை நாம் நமக்குள் உணர்ந்து கொள்ள முடியுமா என்றால் சத்தியம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் நமது முன்னோர்களும் சித்தர்களும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்ற பெரிய ரகசியம். முயற்சி செய்து பாருங்கள், என்றும் இறைவன் நம்மை கைவிடுவது இல்லை. வேண்டும் என்று நினைத்தால் போதும், வேண்டிய இடத்திலே வேண்டுகின்ற இடத்திலே நிலை பெற்று உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அந்த அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு பேராற்றல் என்றால் அது சத்தியமாக சிவமாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சிவாய நம.